பிரபல ரவுடி சிசிங் ராஜாவை போலீசார் என்கவுண்டர் செய்த நிலையில் என்கவுண்டரின் போது ரவுடி சிசிங் ராஜா போலீசார் வாகனத்தில் துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படும் நிலையில் தற்போது அது தொடர்பான புகைப்படங்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுதர்ஷன். இது குறித்தான முழுமையான விவரங்கள். பிரபல ரவுடி A+ கேட்டகரியில இருந்த ரவுடி சிசிங் ராஜாவை இன்று காலை போலீசார் துப்பாக்கி மூலம் சுட்டு அவரை வீழ்த்திருக்கிறார்கள். சிசிங் ராஜா படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். சிசிங் ராஜா ஏற்கனவே தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு தொடர்ந்து போலீசார் அவரை தேடி வந்த நிலையில நேற்று போலீசார் அவரை கைது செய்து அவரை பிடித்து விசாரணை செய்து வந்தனர். அதாவது வேளச்சேரியில ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு நபரிடம், அதாவது ஒரு தொழிலதிபரிடம் அவர் துப்பாக்கியை காட்டி மிரட்டி மாமூல் கேட்டதாக ஒரு புகார் ஒன்று இருந்தது. அந்த புகாரின் அடிப்படையில சிசிங் ராஜாவை போலீசார் தேடி வந்தனர். தேடி வரும்போதுதான் சிசிங் ராஜா அவர் ஆந்திராவில் பதுங்கியிருப்பதாக தனிப்படை போலீசுக்கு தகவல் கிடைத்து தனிப்படை போலீசார் அங்கு சென்று ஆந்திராவில் கைது பண்ணி சிசிங் ராஜாவை அழைத்து விசாரணை மேற்கொண்டனர். வேளச்சேரி காவல் நிலையத்துல ஆய்வாளர் விமல் விசாரணை மேற்கொண்டதுல அவருடைய துப்பாக்கி, அதாவது யாரை துப்பாக்கி வைத்து மிரட்டினாரோ அந்த துப்பாக்கி எங்கு உள்ளது, எங்க மறைத்து வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிசிங் ராஜிடம் கேட்கும் போது சிசிங் ராஜா நான் அந்த துப்பாக்கியை எடுத்து தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர் மற்றும் அவருடன் இந்த தனிப்படை போலீஸ் சிசிங் ராஜாவை அழைத்துக் கொண்டு அக்கறை அருகே இருக்கக்கூடிய இந்த பக்கிங்ஹாம் கனால் அந்த இடத்திற்கு சென்று இங்கேதான் மறைத்து வைத்திருக்கிறேன் என்று கூறி ஒரு இடத்தை காண்பிக்கிறார். ஆனால் அந்த இடத்துல துப்பாக்கி இல்லை. மற்றொரு இடத்துல போலீசார் ஒரு இடத்துல தேடும் போது இன்னொரு இடத்துல மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை காலால் அதை சுருட்டி எடுத்து அவர் போலீஸை நோக்கி சுடுறார். போலீஸை நோக்கி சுடும் போதுதான் போலீஸ் அங்கிருந்து தப்பித்து கொள்கிறார். போலீஸுடைய வாகனம் மீது 2 முறை அந்த குண்டுகள் பாய்கிறது. அதுல போலீஸுடைய வாகனம், அதாவது ஆய்வாளருடைய வாகனம் சேதமடைகிறது. கண்ணாடி மற்றும் அந்த ஜீப்புடைய பாடியில ஒரு ரவுண்ட் படுது. வாகனம் சேதமடைகிறது. சேதமடைந்தவுடன் உடனடியாக அங்கிருந்த ஆய்வாளர் விமல் தற்காப்புக்காக போலீசாரை உடைய உயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவருடைய உயிரையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக தற்காப்புக்காக சிசிங் ராஜாவை நோக்கி சுடும் போதுதான் 2 முறை சுடுகிறார். அவருடைய அப்பர் ஸ்டமக் மற்றும் செஸ்ட் இந்த 2 இடத்துலையுமே புல்லட் பாய்கிறது. சிசிங் ராஜாவுடைய உடல்ல அவர் நிலை குலைந்து சம்பவ இடத்திலேயே கீழே விழுந்த உடனே ரத்த வெள்ளத்தில் இருந்தவரை உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறார்கள். நீலாங்கரில் இருக்கக்கூடிய KL மருத்துவமனைக்கு அழைத்து சென்று, தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்காக அனுமதிக்கிறாங்க. ஆனால் அவர் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்து விட்டார். தற்போது அவருடைய உடலானது ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு மார்ச்சரியில வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய உடல் பிரேத பரிசோதனை முடிந்து அவருடைய மனைவியிடம் ஒப்படைக்கப்பட இருக்கிறது. சிசிங் ராஜா தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து தருவதாக கூறி போலீசாரை அழைத்து சென்று அங்கிருந்து அந்த கள்ளத்துப்பாக்கியை எடுத்து போலீஸ் மீது சுட முயற்சி பண்ணும் போதுதான் போலீஸ் அங்க அந்த இடத்துல இருந்து தப்பிக்கும் போதுதான் போலீஸுடைய வாகனம் மீது அந்த 2 முறை அந்த புல்லட்டுகள் பாய்கிறது. அதுலதான் போலீஸுடைய ஆய்வாளருடைய வாகனம் சேதமடைகிறது. தற்காப்புக்காக தான் ஆய்வாளர் அவருடைய துப்பாக்கியை எடுத்து சிசிங் ராஜாவை சுடும் போது அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இவர் மீது ஏற்கனவே பல கொலை வழக்குகள், கொள்ளை வழக்குகள் இருக்கிறது. மொத்தமாக 39 வழக்குகள் இருக்கிறது. 6 கொலை வழக்குகள் இருக்கிறது. இந்த நிலையில தான் இவரை வேளச்சேரியில ஒரு தொழிலதிபரை துப்பாக்கி காட்டி மிரட்டிய வழக்குல தேடி வந்த நிலையில தான் தற்போது இவர் என்கவுண்டரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன்.